ராம் ராம். ஆத்மபக்தி சேனல் சார்பாக பக்த கோடிகள் அனைவருக்கும் உங்கள் ராமச்சந்திராவின் பணிவான வணக்கங்கள். பக்தி விஷயங்கள் நிறைந்த நமது காணொளியை கண்டு ரசித்து இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய கேட்டுக்கொள்கிறோம். பக்த மகாச்சரித்திரம் என்ற தலைப்பில் இன்று நாம் காணவிருப்பது பகுதி 2 ஆகும். இதில் அகிலம் போற்றும் ஸ்ரீ ஜகத்குரு ஆதிசங்கரரின் திவ்ய சரித்திரத்தை பற்றி அவருடைய ஜெயந்தி தினமான இன்று நாம் பூரணமாக தெரிந்து கொள்வோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ பகவத் பாதர் என்று அனைவராலும் அன்போடும் பக்தியோடும் அழைக்கப்படும் ஸ்ரீ ஆதி சங்கராச்சாரியார் சாட்சாத் ஸ்ரீ சிவபெருமானின் அவதாரமாகவே கருதப்படுகிறார். அத்வைத்த தத்துவ ஞானியான இவர் ஆச்சாரிய பரம்பரையில் முதல் குருவாக காஞ்சி காமகோடி பீடத்தை அலங்கரித்த மகானாவார். கிமு 509 முதல் கிமு 477 வரை வாழ்ந்த ஸ்ரீ ஆதிசங்கரர் ஒரு தலை சிறந்த ஆன்மீக சிந்தனையாளராகவும் அத்வைத்த தத்துவ ஞானிகளில் மிகவும் உன்னதமானவராகவும் மட்டுமல்லாமல் அடிப்படையில் இந்து மத பாதுகாவலராகவும் திகழ்ந்து சர்வஜ்ய பீடத்தையும் அலங்கரித்த மகானாவார். அவரது காலத்தில் தோன்றிய புத்த மதம் போன்ற பல்வேறு பிரிவுகளால் இந்து சமூகம் ஒற்றுமையின்றி எண்ணற்ற பிரிவுகளாக உடைந்து ஒவ்வொன்றும் ஒரு புதிய கருத்தை முன்வைத்து பரஸ்பர சண்டைகளிலும் முடிவில்லா வாதங்களிலும் ஈடுபட்ட போது மூட நம்பிக்கைகளால் மூழ்கடிக்கப்பட்ட மக்களை வீழ்த்தெழச் செய்து அத்வைத்த தத்துவத்தை மீண்டும் நிறுவியதும் சில நியாயமற்ற நடைமுறைகளால் பாதிக்கப்பட்டிருந்த சனாதன தர்மத்தின் மறுமலர்ச்சிக்கும் அவர் ஆற்றிய பெரும் தொண்டு ஈடு இணைய. சனாதன தர்மம் மறுமலர்ச்சி அடைய அத்வைத சித்தாந்தத்தை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக நம் பாரத பூமி முழுவதிலும் உள்ள பல்வேறு இடங்களுக்கு கால்நடையாக திக்விஜயம் செய்து 4 திசைகளிலும் 4 ஆசிரமங்களை நிறுவி அவற்றின் மூலம் அத்வைத தத்துவத்தை பாமர மக்களுக்கும் போதித்து பரப்பும் பணியை தனது 4 சீடர்களிடம் ஒப்படைத்தார் ஸ்ரீ ஆதிசங்கரர். 32 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்த குறுகிய வாழ்நாளில் அவரது அற்புத சாதனைகள் எண்ணில் அடங்காதவை. கேரள மாநிலம் காலடியில் சிவகுரு என்ற ஒரு சிவபக்தர் தனது மனைவி ஆரியாம்பாளுடன் வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு வேத பிராமணர். அவர்கள் இருவரும் தர்ம முறைப்படி வாழ்ந்து வந்த போதும் குழந்தை பாக்கியம் இல்லாததால் திருச்சூர் சென்று வடக்குநாதனுக்கு அங்குள்ள சிவபெருமானுக்கு 48 நாட்கள் பூஜை செய்து ஒரு மகனுக்காக பிரார்த்தனை செய்து வழிபட்டனர். அவர்கள் பக்தியின் பலனாக சிவபெருமானின் தெய்வீக அம்சமான ஒரு சிசு ஆரியாம்பாளின் கருவில் குழந்தையாக அவதரித்தது. அன்றைய தினம் நந்தன ஆண்டு வைசாக மாதம் சுக்லபக்ஷ பஞ்சமி திதி திருவாதிரை நட்சத்திரம் கூடிய புனித நன்னாள் ஆகும். அந்த குழந்தைக்கு சிவபெருமானின் திருப்பெயரான சங்கரன் என்று பெயரிடப்பட்டது. அக்கம்பக்கத்தில் இருந்து வந்தவர்கள் அனைவரும் குழந்தையின் தெய்வீக தன்மையை கண்டு இது ஒரு சாதாரண குழந்தை அல்ல என்று பிரமித்து நின்றார்கள். சங்கரன் வளர்ந்ததும் தனது புத்திசாலித்தனத்தாலும் கருணையாலும் அனைவரையும் கவர்ந்தான். 3 வயதான சங்கரன் அவனுக்கு அக்ஷராபியாசம், எழுதுதல் மற்றும் வாசித்தல் வழங்கப்பட்டது. 4 வயதில் சங்கரன் தனது தந்தையை இழந்தான். 7ஆம் வயதில் உபநயனம் செய்வித்ததும் அவன் பிரம்மச்சரியத்தில் தீட்சை பெற்றான். பிரம்மச்சரிய நடைமுறையின்படி சீடன் வீடு வீடாக சென்று பிட்சை எடுத்து அதை தனது குருவிடம் சமர்ப்பிக்க வேண்டும். ஒரு துவாதசி நன்னாளில் சங்கரன் ஒரு ஏழை பெண்மணியின் வீட்டிற்கு சென்று பிட்சை கேட்டான். அந்த பெண்மணியின் வீட்டில் ஒரு நெல்மணி கூட இல்லை. அவள் வீட்டில் ஒரே ஒரு நெல்லிக்கனி மட்டும் இருந்தது. சிறுவன் சங்கரனை வெறுங்கையுடன் அனுப்ப மனமில்லாததால் அவள் தயங்காமல் அந்த நெல்லிக்கனியை அவனுக்கு கொடுத்தாள். தன்னலமற்ற அந்த பெண்ணின் வறுமையை போக்க ஸ்ரீ கனகதாரா ஸ்தோத்திரம் என்று அழைக்கப்படும் ஒரு அழகான ஸ்லோகத்தை பாடி ஸ்ரீ மகாலட்சுமியிடம் சிறுவன் சங்கரன் பிரார்த்தனை செய்தான். மறுகணமே ஸ்ரீ லட்சுமி தேவி நேரில் தோன்றி அந்த ஏழை பெண்ணின் வீட்டில் தங்க நெல்லிக்கனிகளால் மழையை பொழிந்தாள்.
இது மாதிரி பல அற்புதங்களை சிறுவன் சங்கரன் செய்து வந்ததால் மக்கள் அனைவரும் அவனை கொண்டாடினர். ஒரு நாள் சங்கரனை சந்திக்க சில மகரிஷிகள் வந்தனர். அவர்கள் சங்கரனிடம் வந்து உலகம் முழுவதும் ஆன்மீகத்தை பரவச் செய்யும் கடமையை அவனுக்கு நினைவூட்டினர். சங்கரன் ஒரு சந்நியாசி ஆகி நாடு முழுவதும் சென்று சனாதன தர்மத்தை மீண்டும் தானே வேரூன்ற ஒப்புக்கொண்டான். ஒரு நாள் சங்கரன் பூர்ணா நதியில் குளித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு முதலை அவனது காலை கவ்வி நீரினுள் இழுக்கத் துவங்கியது. சங்கரன் மிகவும் போராடினான். அவன் தனது தாயை உதவிக்கு அழைத்தான். அவள் தன் மகன் முதலையின் பிடியில் இருப்பதைக் கண்டு அவனுக்கு எப்படி உதவுவது என்று தெரியாமல் அழுது புலம்பினாள். சங்கரன் தனது வாழ்க்கை முடிவுக்கு வருவதாக தனது தாயாரிடம் தெரிவித்தான். ஆனால் அவன் ஒரு சந்நியாசியாக மாறினால் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கலாம் என்று அவன் தனது தாயாரிடம் தான் ஒரு சந்நியாசியாக மாற அனுமதியும் கேட்டான். முதலில் அவனுக்கு அனுமதி தர மறுத்தாலும் கடைசியில் சங்கரனது தாய் சந்நியாசியாக மாற அனுமதி தந்ததும் முதலை அவனை விடுவித்தது. முதலையாக வந்தது சாட்சாத் ஸ்ரீ பரமேஸ்வரனே. 8 வயதில் காவி உடையுடன் சந்நியாசியாக சங்கரன் வீட்டை விட்டு வெளியேறினான். ஸ்ரீ சங்கரர் முறையாக சந்நியாச தீட்சை பெற ஒரு குருவை தேடி சென்றார். நர்மதை ஆற்றில் திடீரென்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதைக் கண்ட சங்கரர் தனது சக்திகளை எல்லாம் பயன்படுத்தி நதி வெள்ளத்தை தனது சிறிய கமண்டலத்தில் அடைத்து விட்டார். இதை கண்ட துறவி ஸ்ரீ கோவிந்த பகவத் பாதர் ஸ்ரீ சங்கரரை பார்த்து வியந்து அவரை தனது சீடராக ஏற்றுக்கொண்டார். ஸ்ரீ கோவிந்த பகவத் பாதர் வேதங்கள் மற்றும் புராணங்களின் ஆழமான அர்த்தங்களை பற்றிய அறிவை அவருக்கு வழங்கினார். அவரது வழிகாட்டுதலின் கீழ் அந்த இளம் சிறுவன் பிரம்ம ஞானத்தை பெற்று அத்வைத்தத்தை பற்றியும் இந்த உலகில் உள்ள அனைவரும் கடவுளின் வெளிப்பாடு என்றும் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்றே என்றும் உணர்ந்தார். ஸ்ரீ கோவிந்த பகவத் பாதர் ஸ்ரீ சங்கரரை அழைத்து புனித பாரத தேசம் முழுவதும் சென்று இந்த உண்மையை பரப்புமாறு அறிவுறுத்தினார். அவரது குருவின் கட்டளையின்படி சங்கராச்சாரியார் எங்கு சென்றாலும் வேதங்களின் சாரத்தையும் அத்வைத்த தத்துவத்தையும் பரப்பத் தொடங்கினார். காசியில் ஸ்ரீ சங்கரர் மனிஷா பஞ்சகம் என்ற 5 பாடல்களை ஸ்ரீ ஆதிசங்கரர் இயற்றி அருளினார். மனிஷா என்றால் ஆழ்ந்த நம்பிக்கை, பஞ்சகம் என்றால் 5 ஸ்லோகங்களை கொண்ட ஒரு செய்யுள். இந்த செய்யுளை இயற்ற காரணமாக இருந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. ஒரு நாள் சங்கரர் காசியில் கங்கையில் நீராடிவிட்டு தன் சீடர்களுடன் குறுகிய பாதை ஒன்றில் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது எதிரில் புலையன் ஒருவன் நாய்களோடு வந்து கொண்டிருந்தான். சங்கரரின் சீடர்கள் புலையனை ஒதுங்கி வழிவிடச் சொன்னார்கள். சங்கரரும் அப்புலையனை பார்த்து விலகிப்போ என்றார். அதை கேட்ட புலையன் கீழ்கண்ட கேள்விகளை கேட்க ஆரம்பித்தான். துறவிகளில் மேலானவரே, தாங்கள் விலகிப்போ என்று கூறியது இந்த உடலையா? அப்படியென்றால் என்னுடைய உடலும் சோற்றால் ஆன ஒரு ஜடம், தங்களுடைய உடலும் சோற்றால் ஆன ஒரு ஜடம். ஒரு ஜடத்திலிருந்து இன்னொரு ஜடம் எப்படி விலகும்? அல்லது தாங்கள் விலகிப்போ என்று கூறியது இந்த உடலுக்குள் இருக்கும் சைத்தன்யத்தையா? சைத்தன்யமான ஆத்மா எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் எங்கும் பரவியுள்ளதே, அது எப்படி விலகி போக முடியும்? எனவே தாங்கள் விலகிப்போ என்று எதை கூறுகிறீர்கள்? கதிரவனின் பிம்பம் கங்கையிலும் விழுகிறது, சாக்கடையிலும் விழுகிறது. இதனால் கதிரவனுக்கு இழுக்கு ஏற்படுவது இல்லையே. மேலும் பறந்து விரிந்து கிடக்கும் ஆகாயம் மண்பானைக்குள் இருந்தாலும் சரி, பொன் பானைக்குள் இருந்தாலும் சரி, ஆகாயம் வேறுபடுவதில்லை. இந்த அறிவை தாங்கள் அறிந்திருந்த போதும் அப்படி ஏன் உங்களையும் என்னையும் பேதப்படுத்தி விலகிப்போ என்று கூறினீர்கள்? மேற்கூறிய கேள்விகளை அந்த புலையன் கேட்டவுடன் சங்கரர் எவ்வித செருக்கும் இல்லாமல் அந்த நொடியிலேயே அவன் கால்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார்.
அத்வைத்த அறிவில் நிலைத்து நிற்கும் தாங்களே என் குரு என்று வணங்கி மனிஷா பஞ்சகம் எனும் இந்த செய்யுளை உலகிற்கு தந்தருளினார். ஒரு சமயம் கர்ம மீமாம்சா எனப்படும் கொள்கையினை பின்பற்றி மகிஷ்மதி எனும் ஊரில் வசித்து வந்த மண்டன மிஸ்ரருடன் அவரது மனைவி சரசவாணி முன்னிலையில் வாதம் செய்தார் ஸ்ரீ சங்கரன். மண்டன மிஸ்ரரை தொடர்ந்து அவரது மனைவி சரசவாணியுடனும் ஆதிசங்கரர் வாதாடினார். சரசவாணி என்பவள் சாட்சாத் ஸ்ரீ கலைவாணியின் அம்சம். சங்கரருடன் வாதத்தில் தோல்வியடைந்து மண்டன மிஸ்ரர் துறவரம் ஏற்று சுரேஸ்வரர் என்ற பெயருடன் சங்கரரின் சீடரானார். ஸ்ரீ ஆதிசங்கரரின் தனித்துவமான பாடல்களில் ஒன்றான புகழ்பெற்ற பஜகோவிந்தம் வாழ்க்கை எனும் பெருக்கடலை கடக்கத் தூண்டும் ஒரு தெய்வீகமான கவிதையாகும். ஸ்ரீ சங்கரர் காசியில் இருந்தபொழுது அவருக்கு நிறைய சீடர்கள் இருந்தனர். அவரது சீடர்களில் ஒருவரான சலந்தர் தனது குருவின் துணிகளை துவைத்துக் கொண்டிருந்தார். திடீரென்று ஸ்ரீ சங்கரர் அவரை ஆற்றின் மறுகரைக்கு அழைத்தார். சலந்தர் தான் முழுகி விடுவார் என்பதை சிறிதும் உணராமல் ஆற்றில் கடகடவென நடக்கத் தொடங்கினார். இருப்பினும் அவரது குருவின் அருளால் அவர் கால் வைத்த இடமெல்லாம் தாமரை மலர் உருவானது. அவர் எப்படி நதியை கடந்தார் என்று கேட்டபோது தனது குரு அழைத்த போது எதை பற்றியும் கவலைப்படாமல் உடனே நீரில் நடந்து வந்ததாக கூறினார். இதை கேட்டதும் மற்ற சீடர்கள் சரந்தன் மீது இருந்த பொறாமையை விட்டொழித்தனர். அன்று முதல் சலந்தனுக்கு பத்மபாதர் என்று பெயரிடப்பட்டது. அவர் நடந்து வந்த பொழுது தாமரை மலர்கள் அவர் பாதங்கள் அடியில் மலர்ந்ததால் அவர் தாமரைபாதர் பத்மபாதர் என்று பெயரிடப்பட்டார். ஸ்ரீ சங்கரர் தனது சிறிய வயதில் சந்நியாசாசிரமத்திற்குள் நுழையும் முன்னர் தனது தாய் ஆரியாம்பாளிடத்தில் ஒரு சத்தியம் செய்து வந்தார். அதாவது அந்திம காலத்தில் தனது தாயார் மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது அவரை நினைத்தால் உடனே தான் நேரில் வருவதாக வாக்களித்தார். அந்த நேரம் இப்பொழுது நெருங்கியது. ஆரியாம்பாள் மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது தனது இறுதி மூச்சை விடும் நேரம் நெருங்கியதால் ஆதிசங்கரரை மனதார நினைத்தாள். உடனே ஆதிசங்கரர் காலடிக்கு வந்து சேர்ந்தார். தனது மகன் சத்தியம் தவறாமல் தன்னை காண நேரில் வந்ததில் ஆரியாம்பாள் மகிழ்ச்சி அடைந்தாள். ஸ்ரீ சங்கரரிடம் நாராயணனையும் சிவனையும் தன் கண்ணெதிரே காட்சி தரும்படி வேண்டிக் கொண்டாள். உடனே ஸ்ரீ சங்கரர் 2 ஸ்லோகங்களை பாடியதும் சிவன் நாராயணனும் ஸ்ரீ பரமசிவனும் நேரில் தோன்றி ஆரியாம்பாளுக்கு முக்தி அளித்தனர். பிறகு ஸ்ரீ சங்கரர் தனது தாயாருக்கு இறுதிச் சடங்குகளை செய்து ஒத்துழைக்காவிட்டாலும் தனது தாய்க்கு ஈர வாழைமட்டைகளை சிதையில் போட்டு தனது யோகாக்னியால் அதை எரித்து சாம்பலாக்கினார். ஸ்ரீ சங்கரர் தனது பயணங்களை முடித்துக்கொண்டு பத்ரிநாத் சென்றார். விஷ்ணு பகவான் அவர் முன் தோன்றி அலகானந்தா நதியில் உள்ள பத்ரிநாராயண உருவத்தை எடுத்து அதற்கு ஒரு கோவில் கட்ட வேண்டும் என்று கூறினார். இந்த கோயில் பத்ரிநாராயணன் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. இது இந்துக்களின் முக்கியமான மத தலங்களில் ஒன்றாகும். 108 திவ்ய தேசங்களில் இது ஒன்றாகும். 32 வருட குறுகிய வாழ்நாளில் சங்கராச்சாரியார் பெரும் புகழை பெற்றார். நம் பாரத பூமி முழுவதும் கால்நடையாகவே யாத்திரை செய்து 72 பக்தி மற்றும் தியான பாடல்கள், பிரம்மசூத்திரங்கள், பகவத்கீதை மற்றும் 10 முக்கிய உபநிடதங்கள் உள்ளிட்ட முக்கிய வேத நூல்களுக்கு 18 விளக்க உரைகள், சனத் சுஜாதியம் ஆகியவற்றிற்கு விளக்க உரைகள் எழுதியும், பிரம்மத்தின் கொள்கைகளை விளக்கும் அத்வைத்த வேதாந்த தத்துவத்தின் அடிப்படைகள்
பற்றிய 23 புத்தகங்களையும் அவர் இயற்றினார். அவரது ஆத்மபோதம், கணேச பஞ்சரத்னம், சிவானந்த லகரி, சௌந்தர்ய லகரி, விவேக சூடாமணி, ஞான போதினி, ஆத்ம அனாத்ம விவேகம், திரிக்திருஷ்ய விவேகம், உபதேச சாகஸ்ரி மற்றும் மணிரத்னமாலா மிகவும் பிரபலமானவை. ஸ்ரீ ஆதிசங்கரர் இயற்றிய மாத்ரு பஞ்சகத்தில் தாயின் பெருமைகளை மிக அற்புதமாக கூறுகிறார். இதை கேட்டு அனைவரும் கல்லாக இருந்தாலும் கரைவார்கள். தாயே தலை சிறந்த குருவாவாள், என் நிலையிலும் அவள் காக்கப்பட வேண்டியவள் என கூறியதன் மூலம் விளக்குகிறார். ஒருவனுடைய ஆத்மா சாட்சாத்காரத்திற்கு வித்திடுபவளும் அவளே என ஸ்ரீ சங்கர பகவத் பாதாளே விளக்குகிறார். ஆதிசங்கரர் பாரதம் முழுவதும் தீர்த்த யாத்திரை செய்து தெற்கில் சாரதா பீடம் ஸ்ருங்கேரி, மேற்கில் துவாரகா பீடம் துவாரகை, வடக்கில் ஜோஷி பீடம் ஜோஷிர்மட் மற்றும் கிழக்கில் கோவர்தன பீடம் பூரி என 4 அத்வைத்த பீடங்களை நிறுவி தன் சீடர்களான ஹஸ்தாமலகர், சுரேஸ்வரர், பத்மபாதர் மற்றும் தோடகர் என்பவர்களை ஒவ்வொரு பீடத்திற்கும் மடாதிபதிகளாக நியமித்தார். இவ்விதமாக ஆதிசங்கரர் பாரத நாட்டின் 4 திசைகளில் 4 பீடங்களை நிறுவி அதற்கு தனது தலைமைச் சீடர்களை பீடாதிபதிகளாக நியமித்தார். பின்னர் ஸ்ரீ காஞ்சி மகாட்சேத்திரத்தில் மூலாம் நாய ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடத்தை நிறுவினார் ஆதிசங்கரர். விநாயகர், சூரியன், விஷ்ணு, சிவன் மற்றும் தேவி என்ற 5 தெய்வங்களை ஒரே நேரத்தில் வழிபடும் முறையான பஞ்சாயதன பூஜை முறையை அறிமுகப்படுத்தினார் ஆதிசங்கரர். தொன்று தொட்டு நிலவி வந்த சிவனை வழிபடும் சைவம், திருமாலை வழிபடும் வைணவம், சக்தியை வழிபடும் சாக்தம், விநாயகரை வழிபடும் காணாபாத்தியம், முருகனை வழிபடும் கௌமாரம், சூரியனை வழிபடும் சௌரம் முதலியவற்றை முறைப்படுத்தி 6 சமயங்களாக ஷண்மதங்களாக வகுத்தளித்தார். எனவே ஆதிசங்கரருக்கு ஷண்மத ஸ்தாபனாச்சாரியார் என்று ஒரு பட்டமும் உண்டு. காபாலிக சமயம் அவர் தடுத்தாட்கொண்ட சமயங்களுள் ஒன்று. இன்றைய சென்னைக்கு அருகில் இருக்கும் மாங்காடு எனும் ஊரே காபாலிகர்களோடு சங்கரர் வாதம் செய்த இடமாகும். ஸ்ரீ ஆதிசங்கரர் சிவபெருமான் உருவ அழகை தலை முதல் பாதம் வரை புகழ்ந்து துதித்ததால் இதுவே சிவகேசாதி பாதாந்த ஸ்தோத்திரம், சிவபாதாதி கேசாந்த ஸ்தோத்திரம் என அழைக்கப்படுகிறது. சிவபெருமான் மகிழ்ந்து அவருக்கு 5 ஸ்படிகலிங்கத்தை நேரில் அளித்தார். சுவாமிகள் முக்தி லிங்கத்தை கேதார்நாத்திலும், வரலிங்கத்தை நேபாளத்திலும், பசுபதி ஆலயத்திலும், மோட்சலிங்கத்தை சிதம்பரத்திலும், போகலிங்கத்தை சிருங்கேரியிலும் பிரதிஷ்டை செய்தார். இறுதியாக காஞ்சியை அடைந்து ஸ்ரீ காமாட்சியம்மன் கோவிலில் ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை செய்து யோகலிங்கத்தை பூஜைக்காக வைத்துக் கொண்டார். இந்த சிவலிங்கமே சந்திரமௌலீஸ்வரராக பின்வரும் ஆச்சாரியர்களால் காஞ்சிபுரத்தில் இன்றும் பூஜிக்கப்பட்டு வருகிறது. கோவில்களின் நகரமான காஞ்சியில் பெருமை சேர்க்கும் ஸ்ரீ சங்கர மடம் ஆதிசங்கரால் நிர்மாணிக்கப்பட்டதாகும். இந்த மடத்திற்கு அவரே முதல் ஆச்சாரியராக விளங்கினார். வேதங்கள் மெலிந்திருந்த அந்த காலத்தில் சனாதன மதத்தின் பெருமைகளை அனைவருக்கும் எடுத்து கூறி சமய உணர்வுகளை ஊட்டினார். சனாதன மதம் ஏன் உயர்ந்தது என்பதையும் விளக்கினார். வைதிக தர்மங்கள் அதன் முக்கியத்துவத்தை இழக்கும் தருவாயில் இருந்த பொழுது மீண்டும் அதை நிலைநாட்டுவதற்காக ஆதிசங்கரர் பாரத தேசம் முழுவதும் பாத யாத்திரை செய்து பல்வேறு மடங்களை நிறுவுவதன் மூலம் பாரதத்தை ஒன்றிணைத்த அவரது முயற்சி பாரதத்தை அதன் ஆன்மீக பொக்கிஷங்களை இழக்காமல் காப்பாற்றியதும் மிகவும் போற்றப்பட வேண்டியது. தனது வாழ்வின் இறுதி காலத்தில் ஆதிசங்கரர் இமயமலை பகுதியான கேதார்நாத் மற்றும் பத்ரிநாத்துக்கு பயணம் செய்து இறுதியாக காஷ்மீரின் சர்வக்ய பீடத்தை அலங்கரித்த பின்னர் தமது 32வது வயதில் விதேக முக்தியை, அதாவது உருவத்திலிருந்து விடுதலை அடைந்தார். ஆதிசங்கரர் இமயமலை உச்சி வரை நடந்து சென்று
முக்தி பெற்று சிவபெருமானுடன் இணைந்தார் என்று கூறுவதும் உண்டு. கேதார்நாத் கோவிலுக்கு பின்னால் ஆதிசங்கரருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சமாதி மந்திரம் இப்பொழுது நாம் காணலாம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசக்கரம். ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரியாரை சாட்சாத் சிவபெருமானின் அவதாரமாகவே நாம் போற்றி வணங்குவோம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.